வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை ஓஷோவினுடைய சிந்தனை துளிகள் இருந்ததாங்க. ஓஷோ பல்வேறு தியான முறைகளை கொடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் நிறைய தியானங்கள். அதுல இன்னைக்கு மிக மிக வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த தியானத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிருக தியானங்க. இந்த தலைப்பு கேட்கும் பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நிச்சயமா ஓஷோ ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட இந்த மாதிரியான தியான முறைகள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு தாங்க சொல்லுவேன். அன்பானவர்களே, இந்த தியானத்தை பண்றதுக்கு கொஞ்சம் மன தைரியம் வேணுங்க. ஏன்னா நம்மளையே நம்ம கீழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தியானம் தாங்க இந்த தியானம். நிறைய பேர்த்துக்கு இந்த தியானத்தை பண்றதுக்கு மனசும் வராது. ஆனா இந்த மாதிரி தியானத்தை நம்ம ஏன் செய்யணும்னு ஓஷோ சொல்றாங்க பாருங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பரந்த நிகழ்வுப்பா. அதை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியமா இருக்கீங்க. உண்மையிலேயே அதை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா அதை மிக குறைந்த நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். அப்பதாப்ப உங்களால சமாளிக்க முடியும். இல்லைன்னா அது கட்டுப்படுத்த முடியாம போயிரும். அதாவது கட்டுப்படுத்த முடியாத மேகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி மழை, மரங்கள், வானம், இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காம போயிரும். அதனால தியானம் ஒண்ண செய்ய துவங்குங்கப்பா. அதை இரவில் செய்யுங்க. நீங்க மனித ஜீவனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த மிருகத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு பூனை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, பூனை நல்லதுப்பா. உங்களுக்கு நாய் பிடிச்சா அதுவும் நல்லதுதான். அல்லது ஒரு புலி இல்ல சிங்கம், இந்த மாதிரி எந்த விலங்கா இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஓகே அப்படிங்கிறாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அத அப்படியே பிடிச்சுக்கோங்க. அதனுடைய பாவனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாய் எப்படி குறைக்கும், புலி எப்படி உருமும், இந்த மாதிரி மிருகங்களினுடைய சப்தங்கள், அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய செயல்முறைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அப்படியே பிடிச்சுக்கோங்கப்பா கெட்டியா அப்படிங்கிறாருங்க. அந்த மிருகமாக நீங்க மாறிடுங்க. 4 கால்கள்ல நகருங்க. அந்த மிருகமாகவே மாறிடுறீங்க. இப்ப உங்களுக்கு பூனை பிடிச்சிருக்கு இல்ல புலி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதாகவே அப்படியே மாறிடுங்க. இப்ப புலினா அந்த கம்பீரத்தோட இருக்கும், பூனைனா எப்படி இருக்குங்க, பதுசா இருக்கும் இல்லையா. சோ உங்களையே உருவகப்படுத்திக்கோங்க அந்த விலங்காக அப்படிங்கிறாருங்க. ஒரு 15 நிமிடங்கள் உங்களால் முடிந்த வரையில் அந்த குதூகலத்தை ரசித்து செய்யுங்கள் அப்படிங்கிறாருங்க. 4 கால்கள்ல நகருங்க. அந்த புலி இல்ல நாய் குறைக்கிற மாதிரியே குறைங்க. ஒரு நாய் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்கப்பா. அதை அப்படியே ரசிச்சு செய்யுங்க. எதையுமே கட்டுப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு நாயினால் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாய் என்றால் முழு சுதந்திரம் அதுக்கு இருக்கு. அந்த தருணத்துல என்ன நிகழ்கிறதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. அந்த தருணத்தில் கட்டுப்படுத்தும் மனிதனின் குணத்தை கொண்டு வராதீங்க. அந்த இடத்துல மனித குணத்தையே கொண்டு வராதீங்க. நாய்த்தனமான நாயாக உண்மையில நீங்க இருங்க. ஒரு 15 நிமிடங்கள் அந்த அறையை அப்படியே சுத்திட்டு வாங்க. குறைங்க, குதிங்க. இதை 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க மிகவும் மேம்பாடு உடையவராகவும் அதிக நாகரிகமானவராகவும் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை செயலிழக்க செய்யும். உங்களுக்கு இப்போது கொஞ்சம் அதிகமான மிருக பலம் தேவைப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகமான நாகரிகம் அப்படிங்கிறது முடக்கி போடக்கூடிய விஷயம். அது சின்ன அளவில் இருந்தால் ரொம்பவே நல்லதுப்பா. அதிகமாக இருந்துச்சு, அதாவது நாகரிகமான வாழ்க்கை, நாகரிகமான விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்துப்பா. ஒருவர் எப்போதுமே மிருகமாக மாற தயாராக இருக்கணும். நீங்க கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருந்தா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே மறைஞ்சு போயிரும். அதனால இன்னைக்கு இரவே ஆரம்பிச்சிருங்க. அதை ரசிச்சு ரசிச்சு செஞ்சு பாருங்க அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, ஓஷோ சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாறுபட்ட கருத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும்.
ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது இல்லை இல்லைங்களா? என்ன காரணத்துக்காக இதை சொல்றாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே புரியுங்க. நம்ம மனிதனாக பிறந்ததே பெரும் பாக்கியம் தாங்க, நிச்சயமா பெரும் பாக்கியம்தான். ஆனா இந்த மனித பிறப்பால நம்ம நிறைய விஷயங்கள்ல ஆட்பட்டு நம்மளால இயல்பான வாழ்க்கைய வாழ முடியறதில்ல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியறதில்ல. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சேட்டைகள்லாம் நம்மளுக்கு பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல பண்ணியிருப்போம் இல்லைங்களா? விவரம் தெரியாத வயசுல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனா அதையே இப்ப பண்ணணும்னு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளார. அப்பெல்லாம் நம்ம அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப நம்மளால பண்ண முடியாது. என்ன காரணங்க? நாகரிகம் கருதி நம்மளால பண்ண முடியாது. அதுதான் ஓசோ சொல்றாங்க, இந்த நாகரிகத்தனம் அப்படிங்கிறது தான்ப்பா உங்களைய இங்க சிக்கல்ல மாட்டி விட்டுருது. நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அது இருந்தா கூட நம்ம அது எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக விட்டு விட்டுறோம். ஆனா உள்ளூர ஒரு ஆசை இருக்கு, நம்ம இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விளையாடலாம், இதை சாப்பிடலாம், இங்க போய் குதிக்கலாம் அப்படின்ற ஆசையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளூர இருக்கத்தாங்க செய்யும். அதுதான் ஓசோ சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நீங்க விளையாண்டு பாருங்க. இந்த மாதிரி மிருகங்கள் எதையாவது தேர்ந்தெடுத்து அதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி தூங்க போங்க. டெய்லி அப்படி பண்ணுங்களேன். ஒரு 7 நாள் மட்டும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு ஓசோ சொல்றாங்க. நிச்சயமா நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, ஓசோ சொல்லக்கூடிய இந்த மிருக தியானம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதுங்க. நம்ம அமைதியா கண்ணை மூடி உட்கார வேண்டியதில்ல, தியான நிலைக்கு மனசை கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்றாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மிருகத்தை நீங்க கற்பனையா உள்ள ஓட விடுங்க. உள்ள ஓட விட்டா மட்டும் பத்தாது, அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க, அதே மாதிரி நடிங்க. அந்த நடிப்பு பார்த்தோம்னா ஓரிரு நாட்கள்ல அது இயல்பாக வர்ற மாதிரி இருக்கும். இரவுல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு பூனை பிடிச்சிருந்தா பூனை மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அது எப்படி எல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க தூங்க போங்க. இல்ல புலி பிடிச்சிருக்கா, இல்ல ஏதோ ஒரு பறவைகள் மாதிரி உங்களுக்கு கத்தணும்னு தோணுதா, பெறலணும்னு தோணுதா, இல்ல நாய் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு நல்லா பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாருங்க. இப்ப இந்த மாதிரி பாவனைகளை நீங்க பண்ணிட்டு இரவுல தூங்க போகும் பொழுது உங்களுக்கு இருந்த அந்த மன சுமைகள், மன பாரம் எல்லாம் அகன்று போயிருக்கும் அப்படிங்கிறாருங்க. நிச்சயமா இது உண்மைங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். மிருகங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாதுங்க, நமக்கு தாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த மனநிலையில நம்ம அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணும் பொழுது உள்ளூர ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு வராதுங்க. ஓசோ என்ன சொல்றாருங்க, இத ஒரு 7 நாள் மட்டும் பண்ணுப்பா, உன்னுடைய மனநிலைகள்ல நீ மிகுந்த மாற்றத்தை பாப்ப அப்படிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த தியானத்தை பண்ணாலும் தியானம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்துருங்க உங்களுக்கு. நீங்க மௌனத்துல உட்கார்ந்தீங்கனாலும் வேற எந்த தாட்ஸும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாருங்க, 7 நாள் மட்டும் பண்ணுப்பா போதும் அப்படிங்கிறாருங்க. நம்மளே வாழ்நாள் முழுவதும் இதே மாதிரி நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இரு, பூனை மாதிரி பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. 7 நாள் மட்டும் பண்ணு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், கவலைகள் இருக்கு, உங்களால நைட்டு சரியா தூங்கவே முடியல, எந்நேரமும் மனசு ரொம்ப பாரமாவே இருக்கு அப்படின்ற அந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுப்பா, நிச்சயமாக உங்களுடைய மனநிலையில மாற்றம் வரும் அப்படிங்கிறாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனாலதாங்க நிறைய பேர் இதை பத்தி பேசவும் இல்லை. ஆனா ஓசோ பேசியிருக்கிறாரு பாருங்க. ஓஷோ இது மாதிரி நிறைய தியான முறைகளை கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான தியான முறைகளை கொடுத்துருக்காங்க. அன்பானவர்களே, இதை நான் செஞ்சு பார்த்துருக்குறேங்க. 1-2 நாள் செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவல்ல இருக்கும். நம்மளுக்கு மனசுல பாரமே இருக்காதுங்க, சந்தோஷமா இருக்கும். அப்படியே மனசு பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்குங்க. நம்மளுக்குள்ளார எந்த சிந்தனையுமே இருக்காது. நாளைக்கு என்ன பண்ண போறோம், நேத்து என்ன நடந்துச்சு, எதுவுமே வராதுங்க. இந்த நொடி நம்ம எதை அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயங்க. அப்படிதான் இருக்கும் அந்த மனநிலை. நம்மளால நிகழ்காலத்துல வாழவே முடியறது இல்லைங்களா? ஒண்ணு எதிர்காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம்.
ஆனா நிகழ்காலத்துல நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில சிக்கலும் இல்ல, கவலையும் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மனநிலையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருக்குங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ளார மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஓஷோ இது மாதிரி நிறைய வித்தியாசமான தியான முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கலாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.